ஹலோ guys, நான் உங்க கிருபல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி அப்படின்னா சிஎஸ்கேவோட பவுலிங் கோச் அப்டேட் தான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா பவுலிங் கோச் யாருன்னு ஆல்மோஸ்ட் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ எரிக் சிமன்ஸை வந்து பவுலிங் கன்சல்டன்ட்லேருந்து பவுலிங் கோச்சாக ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். இன்னொரு பவுலிங் கோச் பார்த்துருக்கலாம். பட் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ரொம்ப நாளாக அவரும் பவுலிங் கன்சல்டண்ட்டாக இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்போம்னு சொல்லி பவுலிங் கோச் டு பவுலிங் கன்சல்டன்ட் டு பவுலிங் கோச்சா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதரன் ஸ்ரீராம் வந்து அசிஸ்டன்ட் பவுலிங் கோச்சா இருப்பாரு. நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்தது, இவர் அசிஸ்டண்டா போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பவுலிங் கோச் யாரு, புதுசா யாரோ வர போறாங்கன்னு. யாரும் வரல. டேல் ஸ்டெயின் நெஹி, அப்புறம் வேற யாரு பேர் சொன்னோம். டேல் ஸ்டெயின் கிடையாது, லட்சுமி பாலாஜி கிடையாது. டைரக்டா நம்ம டீம் வந்து எரிக் சிமன்ஸ் கிட்டே கொடுத்துட்டாங்க பொறுப்பு, நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அவர் தான் இனிமேல் பவுலிங்க பார்த்துக்க போறாரு. ஸோ ஸ்ரீராம் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்க போறாரு. செம கோச் தாங்க, நல்ல கோச். அவர் பல வருஷமா சிஎஸ்கே சர்க்கியூட்ல இருக்காரு. ஸ்ரீராம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காரு. ஸோ கண்டிப்பா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா தான்.